அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரியில் உயிரிழந்த சிறுமியின் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர் பெற்றோர். இந்நிலையில் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதி கேட்டு பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் சிறுமியின் உடலை வாங்க மறுத்த நிலையில் சிறுமியின் பெற்றோருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்திருக்கிறார். புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலை வாங்க பெற்றோர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். சிறுமியின் உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு பல்வேறு இடங்களிலும் பொதுமக்கள் தன்னெழுச்சியாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் உடலை வாங்க மறுத்த சிறுமியின் பெற்றோருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கும் நிலையில் புதுச்சேரியில் பல இடங்களில் சிறுமியின் உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு போராட்டம் நடந்து வருகிறது. நிலையில் சிறுமியின் உடலை பெற்றோர்கள் வாங்க மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். உடலை வாங்க மறுத்த நிலையில் சிறுமியின் பெற்றோருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். புதுச்சேரியில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. சிறுமி உயிரிழந்த விவகாரத்தை தொடர்ந்து சிறுமியின் உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு புதுச்சேரியில் பல இடங்களிலும் பொதுமக்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பொதுமக்கள் போராடி வரும் நிலையில் சிறுமியின் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்த பெற்றோர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்.